நன்றி. தேவனே, நீர் எங்களை சோதித்தீர். இந்த சோதனையின் காலங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களிலும் அனுமதிக்கப்பட்டது தீமைக்காக அல்ல, அது நன்மைக்காகத்தான். சோதித்த பிற்பாடு நீ சுத்த பொன்னாக விளங்குவாய். சோதித்த பிற்பாடு நீ சாதனையாளனாய் மாறுவாய். சோதித்த பிற்பாடு நீ ஜெயம் பெறுவாய். சோதித்த பிற்பாடு நீ செழிப்பான இடத்துக்கு வருவாய். ஆமென் சொல்லுங்கள். தெய்வமே, என்னென்ன சோதனைகள், எத்தனை கஷ்டம், எத்தனை நஷ்டம், எத்தனை வேதனை, எத்தனை துன்பம், எத்தனை துயரங்கள், இதெல்லாம் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்ட ஒரு சோதனையாகவே மாறிவிட்டது. தேவனுடைய பிள்ளையே, கலங்காதே. அனுமதிக்கப்பட்ட சோதனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையின் நன்மைக்காக என்று கர்த்தராகிய தெய்வம் சொல்கிறார். தேவரே, எங்க வாழ்க்கையில சோதனையை அனுமதித்தீர். இரண்டாவது சங்கீதக்காரர் சொல்கிறார், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை கர்த்தர் உருக்கி புடமிட்டு இருக்கிறீர். ஆமென் சொல்லுங்க. 7 மடங்கு நெருப்பு வரைக்கும் எங்களை கொண்டு போய் உருக்கி புடமிட்டு எங்கள் தலை மயிர் கூட கருகி போகாமல் எங்களை காப்பாற்றி எங்களை தப்புவித்து எங்களை விடுதலையாக்கி எங்களை நிலைநிறுத்தி இருக்கிறீர். ஆமென். 7 மடங்கு நெருப்பு மூட்டப்பட்ட நிலையிலே என் வாழ்க்கை புடமிடப்பட்டது. ஹல்லேலூயா. அக்கினி சூளைக்குள்ளே நான் புடமிடப்பட்டேன். எதற்காக தெய்வம் உன்னை புடமிட்டார்? உன் கசடுகள் மாற, உன் பலவீனம் நீங்க, உன் தவறுகள் நீங்க, தன்னை போல் உன்னை மாற்ற, உன்னை மேன்மைப்படுத்த, உன்னை ஆசீர்வதிக்க, நீ சுத்த பொன்னாக மாற அவர் உன்னை புடமிட்டார். ஹல்லேலூயா. அவர் உன்னை உருக்கி புடமிட்டார். ஹல்லேலூயா. அப்பா அனுமதிச்சு ஆண்டவர் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் ஆத்துமத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிற மண்ணை இல்லாமலாக்கி தன்னை போல் உன்னை மாற்றி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக, நன்மையிலே உன்னை கொண்டு போய் உட்கார செய்யும்படி, உன்னை செழிப்பான ஸ்தலம் வரைக்கும் உன்னை கொண்டு செல்வதற்காக கர்த்தர் உன்னை புடமிட்டார். நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. ஓ நன்றி, நன்றி, எல்லா நன்மைக்கே நன்றி.